டாபிக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கழிவுநீர் ஊர்தியை வச்சு எப்படி ப்ராஃபிட் பார்க்கலாம் அதை பற்றி தான் எழுதியிருக்கோம். டாபிக் பார்த்தீங்கன்னா ஆயில். நீங்கள் உட்காந்துட்டீங்க ஆமா அவங்க டீம் தான் எனக்கு போகணும். மைக்கில் சொல்லுங்க. என்ன சொல்ல வராங்கன்னா வண்டி ஆயுத நாங்கள் ஹோல்சேலாக வாங்கி ரீட்டைல எவ்வளோ விற்போம் அப்படின்னு பார்த்து கேட்கலாம். என்ன பண்ணுறது தெரியுமா? ஒருத்தருக்காக வந்து மைக்க கொடுப்பேன், ஒருத்தராக பேசுங்கன்னு சொல்றேன். இந்த சைன் சொல்லுங்க. வண்டி தேவை பிரித்து கூட நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி ஹோல்சேல் விற்கலாம். வண்டி தேவை ப்ராஃபிட் அதுதான் நாங்கள் டார்கெட் இருக்கோம். வண்டி தேவை ப்ராஃபிட் இல்லை இதை வச்சுன்னா நாங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் தான் டார்கெட் இருக்கோம். அதான் ஆயிரத்தி ஹோல்சேல் வாங்கி ரீட்டைல விற்போம். அப்புறம் கிரீஸு, அப்புறம் நேம் போர்டு, அதாவது எஃப்சிலாம் பண்ணுறோம்ல அந்த கான்ட்ராக்ட் மெட்ரோட்டில் இருக்கலாம். எஃப்சி பண்ணுறது அதான் டிசைனிங் எல்லாமே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வாட்டர் வாஷ் இது கூட வச்சு நாங்கள் பண்ணலாம். அது ஒரு ப்ராஃபிட்டாக சொல்கிறோம். அப்புறம் ஜெட்ரானிங் ஓஸ் அந்த நாசல் ஓஸ்லாம் வந்து 2 லட்சம் ரூபாய் கிட்ட வரும். அதே நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி நம்மளும் விற்கலாம். ஓஸ்லாம் இங்கே கிடைக்காது, புனையில் தான் இருக்குது அந்த ஓஸ். ப்ராஃபிட் சில்ட்டு பக்கெட் இந்த டிங்கரிங் வேலைலாம் சில்ட்டு பக்கெட் நம்மளே தயாரித்து நம்மளே போட்டால் அது ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம். வாகனத்தை வேலை செய்கிறவங்களுக்குலாம் ஜர்க்கின், ஷூ, ஹெல்மெட்டு அதுமாரி கூட நம்ம வாங்கி ஒரு கடமை கூட நம்ம கிட்ட வாங்குவாங்க. மைக் ஒருத்தர் பிடிச்சிக்கோங்க சார், ஒருத்தர் பேச கொடுங்க. இப்படிங்க ஒருத்தர் பேசுங்க சார். நீங்கள் காமிச்சு பேசணும். நீங்கள் முன்னாடி இருந்தால் உங்களுக்கு தான் தெரியும். வண்டிக்கு வேலை செய்கிறவங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் கடப்பாறை, மண்வண்டி, அப்புறம் அந்த கொக்கி கம்பி அதெல்லாம் தயாரிக்கலாம். அதை தயாரிச்சுன்னா நாங்கள் வாங்கி விற்போம். அப்புறம் ஜிபிஎஸ் பொறுத்துறது, ஏன்னா ஜிபிஎஸ் பொறுத்து கவர்மெண்ட் வெளியே தான் கொடுக்குது அந்த கான்ட்ராக்ட் கூட நம்ம எடுத்து செய்யலாம். வண்டியை வந்து டிசைனிங், பெயிண்டிங், எஃப்சி பண்ணணும். அப்புறம் டயர் கூட வாங்கி மேனுஃபேக்சர் பண்ணி விற்கலாம். அப்புறம் ப்ளூ ஆயில், ஹைட்ராலிக் ஆயில், வண்டியை ஒன்று ஆப்ரேட் பண்ணோன்னா ஹைட்ராலிக் ஆயில் தான் தேவை, அதான் ஹைட்ராலிக் ஆயில் விற்கலாம். அப்புறம் டேங்க்ஸ் ஃபிக்ஸிங், அதாவது டேங்க்ஸ் ஃபிக்ஸிங். அப்புறம் பேர் பார்ட்ஸ் வண்டிக்கு என்னென்ன தேவையோ அந்த ஃபில்ட்ரு அந்தமாரி ஷாப் கூட வைக்கலாம். மேன் பவர் கன்சல்டன்சி ஆட்கள்லாம் நாங்களே கொடுக்குறோம். அதுமாரி நாங்களே டிரைவர் இல்லைன்ற அவர் நீங்கள் டிரைவர் சப்ளை பண்ணி சாயந்தரமே டிரைவர் சப்ளை பண்ணி நாளைக்கு அது 10 ஆக்டிவ் டிரைவர் நாங்களே தான் அதுக்கு கமிஷன் வாங்கிக்கிறோம். 10% கமிஷன் வாங்கிடுறாரு. நான் வாங்கிக்கிறேன். அவ்வளோதானா? அதோட பேச சொல்லுங்க. பின்னாடி இன்னொரு பேச சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன ஐடியா பேச சொல்லுங்க. பேசுங்கம்மா. என்ன டாபிக்? இந்த வண்டியில வந்து ஜிபிஎஸ் டைப் ஒன்று போட்டிருப்பாங்க, உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுமா? எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா எதுக்காகன்னா நம்ம வண்டி கரெக்டாக ஓடுதா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம வண்டி எங்கே தருது என்னன்றது இது எல்லாமே தெரியும் இல்லைங்களா? அதனால உங்களுக்கு வண்டிக்கு கண்டிப்பாக இருக்கும். ஜிபிஎஸ் இருக்கான்னு கேட்டு நீங்கள் அதெல்லாம் இது பண்ணிக்கோங்க. பட்டன் போன்ல தெரிய மாட்டேங்குது. பட்டன் போன்ல எல்லாம் இதெல்லாம் தெரியாதுமா? அம்மா பாத்தீங்களா, நம்ம வந்து கொஞ்சம் ஜாலியா இருந்தா நம்ம என்ன பண்றோம், அப்படியே அந்த சூழ்நிலையை தப்பாக பயன்படுத்திக்கிறோம். அது பயன்படுத்தக்கூடாது. இந்த இடத்துக்கு ஒரு நிமிஷம், இந்த இடத்துக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்கு, அதை மெயின்டைன் பண்ணணும். நாங்கள் வேற வழி இல்லைன்னு உங்கள் ப்ராஜெக்ட் எடுத்துட்டோமேனா தலையில் அடியாத குறையா உங்களுக்கு எப்படி ஈஸியாக புரிய முடியுமோ புரிய வைக்கிறோம். அந்த நேரத்தில் ஐயோ எங்களுக்கு போகிறேங்க இப்பயே கிளம்புங்க நாங்கள் சொல்ல விட்றாதீங்க, சரிங்களா? ஆரம்பிங்க.